ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் டாப் 5 பிளேசஸ் இன் மகாபலிபுரம் சீரீஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம வந்து பஞ்சரத்தாஸ், அர்ஜுனாஸ் பெனன்ஸ், கிருஷ்ணா பட்டர் பால் அண்ட் லைட் ஹவுஸ், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற எல்லா அட்ராக்ஷன் அண்ட் ஷாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷோர் டெம்பிள் அண்ட் அதை சுற்றி இருக்கிற அட்ராக்ஷன்ஸ்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்ததான் நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸோட மியூசியம் தான். ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 2 மியூசியம் இருக்குது. ஒன்று வந்து ஹெரிட்டேஜ் மியூசியம் அண்ட் மெரிடைம் மியூசியம். ஸோ இங்கே வந்து ஷிப்ஸை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஷிப்ஸோட பரிணாமங்கள் அண்ட் அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் ஷிப்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட டெக்னாலஜிஸ், இதை பற்றி எல்லாமே நிறைய அதில் போட்டிருப்பாங்க. அண்ட் உள்ள வந்து ஓல்ட் லைட் ஹவுஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் லைட் ஹவுஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸ், அதுக்கப்புறம் இந்த மெக்கானிசம் எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இந்த கேஸ் சிலிண்டரோட ப்ரெஷரில் லைட் ஹவுஸ் மேலே இருக்கிற லைட்டு எப்படி ரொட்டேட் பண்ணுது அப்படின்றது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே முக்கியமான ப்ராப்ளம் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டைமிங்ஸாக தான் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 12:30 தான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 2 o'clock to 4:30 வரைக்கும் மட்டும்தான் இது ஓப்பனாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு இது ரொம்ப நல்ல நாலேஜ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. அடுத்து ஷோர் டெம்பிளுக்கு போகலாம். ஷோர் டெம்பிள் கிட்ட வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. ஸோ அங்க வந்து நம்ம பார்க்கிங்கை போட்டுட்டு ஷோர் டெம்பிள் அண்ட் மகாபலிபுரம் பீச்சுக்கு போகலாம். இது ரெண்டுமே பக்கத்திலே தான் இருக்குன்றதுனால ஒரே பார்க்கிங் ஸ்லாட் தான். 30 rupees பார்க்கிங் வந்து சார்ஜ் பண்றாங்க. பார்க்கிங்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னா பீச் அண்ட் ஷோர் டெம்பிள் ரெண்டுத்துக்குமே ஒரே வழி தான். ரைட் சைட் போனீங்கன்னா பீச் வரும் அண்ட் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா ஷோர் டெம்பிள். சீசன் டைம் அண்ட் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்கும், க்ரௌடடாக இருக்கும். க்ரௌட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்கிற வீக் டேஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சம்மரில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, பிகாஸ் ஓவராக ஹீட்டாக இருக்கும். அண்ட் ஷோர் டெம்பிளோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் வந்து பஞ்சரத்தாஸ் அண்ட் கிருஷ்ணா பட்டர்பால் மானுமெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ தனித்தனியாக நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்காதீங்க, மொத்தமாக 40 rupees டிக்கெட் எடுத்தாலே போதும். ஷோர் டெம்பிளுக்கு நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 2 furlong வந்து நடந்து வர வேண்டியிருக்கும் ஷோர் டெம்பிளோட செகண்ட் என்ட்ரன்ஸ்க்கு. ஸோ வயசானவங்க அண்ட் பிரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து இங்கே ஃப்ரீ தான். அண்ட் நடந்து வரவங்க வந்து கையில் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில்ஸ் கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஃப்ரீ வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதுவும் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காலத்தில் இது வந்து துறைமுகமாக இருந்ததுதான். அப்போ யூரோப்பிய வியாபாரிகள் வந்து இந்த இடத்துக்கு 7 pagodas பேர் வச்சுருக்காங்க. பகோடானா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற கோபுரம் அப்படின்னு அர்த்தமா. ஸோ இந்த 7 pagodas ஒன்று மட்டும்தான் இருக்கு, மீதி 6 எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்மேல் கல் வைத்த மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு கல் மேலே கல் வச்சு செஞ்ச மண்டபங்கள். 7th century 2ஆம் நரசிம்மன் ராஜசிம்மா வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காராம். அண்ட் ஷோர் டெம்பிள்ஸ் நெருங்க பீச் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. இங்க ஊர் மக்கள் வந்து அழகா வெளியே இருந்தே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ் இதெல்லாமே விற்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஷோர் டெம்பிள் வந்தாச்சு. ஸோ இங்கே வாட்டர் டேங்க்ல ஒரு குட்டி ஷைன் நம்மளால பார்க்க முடியும். அது 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த மினேச்சர் ஷைன் பார்த்தீங்கன்னா 1ஆம் நரசிம்மர் வந்து அவரோட காலத்தில் கட்டப்பட்டது. அண்ட் சுற்றி இருக்கிற இந்த படிகள் அண்ட் இந்த கோயில் குளம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மரோட காலத்தில் கட்டப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே புதஞ்சு கிடந்திருந்ததான். இப்போ நீங்கள் பார்க்குற சுவர் வந்து 2004 சுனாமியில் தெரிஞ்சிருக்கு. தண்ணி மண்ணை வந்து அடிச்சுட்டு போனதாகவும் அப்போதான் இது தெரிஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அங்கே ஷோர் டெம்பிளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து இதோட எக்ஸ்டீரியர் வால்ஸை தான். ஸோ இதுதான் வந்து இந்த கல் மேலே கல் வச்சு கட்டுற கான்செப்ட்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். இது ஒரு கல், இது ஒரு கல், இந்த மாதிரி கல் மேல கல் வச்சு கட்டுற கான்செப்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் சவரில் ஒவ்வொரு பாறையாக அடுக்கியிருக்காங்க.
அண்ட் பாறை நந்திகளுக்கு வந்து இடையில வந்து லைம்ஸ்டோன், எக்ஷெல்ஸ், பாம் சுகர் இதெல்லாமே போட்டு பேஸ்ட் பண்ணி சிமெண்ட் போல பண்ணி தான் வந்து இந்த பாறை அப்புறம் அந்த நந்திக்குள்ளெல்லாம் வந்து பூசியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த நந்தி மட்டும்தான், மாடு மட்டும்தான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த வால்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நந்திங்க நிறைய இருக்கும். ஏன் இவ்வளோ நந்தி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிவன் கோயில். அதனாலதான் இவ்வளோ நந்தி இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு நந்தியும் இந்த இடத்த வந்து இன்னும் பிரம்மாண்டமா காட்டுது. அப்புறம் அங்க அந்த பலிபீடம் இதையும் நம்ம காட்டிடலாம். போட்டோ ஷூட்ஸுக்கெல்லாம் இது சூப்பரான ஸ்பாட். அண்ட் உள்ள என்டர் ஆகும்போதே பெரிய பலிபீடம் ஒன்று இருக்கு. ஸோ இங்கே தான் பலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து 2 தூண் இருக்கு. அண்ட் இதுதான் பல்லவர் காலத்துல என்ட்ரன்ஸா இருந்திருக்கணும். இது ஒரு சூப்பரான போட்டோ ஸ்பாட். அண்ட் அப்படியே உள்ள போனீங்கன்னா நம்ம டெம்பிள் ரன் கேம் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் முக்கியமா இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் ஸ்டேஜ், அதாவது மல்யுத்த பயிற்சி எல்லாமே பண்ணியிருந்ததா சொல்றாங்க. முதலாம் நரசிம்மவர்மாவை தான் மாமல்லன் அப்படின்னு அழைப்பாங்களாம். அவருக்கு மல்யுத்தம்னாலே ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேவரட் ஸ்போர்ட்டே அதானா. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க ரொம்ப முக்கியமான சிலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கம். இந்த சிங்கத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா துர்கையோட சிலை இருக்குது. அண்ட் இங்க வயிற்று பகுதியில பாத்தீங்கன்னா பிளாக் மாதிரி இருக்குல்ல, இது உள்ள இந்த ஹோல்குள்ள பாத்தீங்கன்னா துர்கையோட இந்த மகிஷாசுர மர்தினியோட கார்விங்ஸ் வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மான் போல ஒரு சிலையை வந்து அந்த சிங்கத்தின் காலு கீழே வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க பலியிட்ட மாதிரி அவங்க அந்த சிலையை வந்து செதுக்கிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஷோர் டெம்பிள் வந்து ஒரு காலத்துல பலி கொடுப்பாங்களாம். ஸோ அதனாலயே இதுக்கு மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இந்த ஷோர் டெம்பிளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிரானைட்டால செஞ்ச தொட்டி ஒண்ணு இருக்கு. ஆனா இதோட பர்பஸ் என்னன்றது எங்களுக்கும் தெரியல. ஸோ உங்கள யாருக்காவது இதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க, எங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி ஷோர் டெம்பிள் வந்தாச்சு. இங்க 2 கோபுரம் தெரிஞ்சாலும் 3 கோவில் உள்ள இருக்கு. வெஸ்ட் ஃபேசிங்ல சின்ன சிவன், உள்ளேயும் சிவன், பார்வதி, முருகன், துர்கை அப்படின்னு பல கார்விங்ஸ் வந்து இங்க இருக்கு. சவுத் ஃபேசிங்ல விஷ்ணு அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்ல பெரிய சிவன் லிங்கமும் இருக்கு. ஃபைனலா இதுக்கு பின்னாடி தான் பீச் இருக்கு. இங்க இல்லாத ஸ்நாக் ஷாப் இல்ல, சீ ஃபுட், பஜ்ஜி, போண்டான்னு எல்லாமே இங்க கிடைக்கும். ஷோர் டெம்பிள் முடிச்சுட்டு அடுத்து நம்ம எப்பயுமே எங்க போக ப்ரிஃபர் பண்ணுவோம்னா பீச்சுக்கு தான். ஆனா ஷோர் டெம்பிள் வழியா நமக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ நம்ம வந்த மாதிரியே வெளியே போயிட்டு திரும்ப நெக்ஸ்ட் கேட் வழியா போகணும். அண்ட் சீஷெல், ஸ்டோன்ஸ், டெக்கார்ஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பெண்டன்ஸ், இது எல்லாமே வந்து இங்க வழியில நீங்க நடந்து போகும்போதே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஷோர் டெம்பிள், கிருஷ்ணா பட்டர் பால், பஞ்சரத்தாஸ் இது 3மே பாத்தீங்கன்னா மார்னிங் 6 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்குமே வந்து ஓப்பனா இருக்கும். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் நாங்கள் எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பேசுவோம்.